வணக்கம் மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. அந்த ரூம்ல ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு டஸ்ட்பின் இருக்கு. உங்க கையில இருக்க வேஸ்ட் எடுத்து கரெக்டா அந்த டஸ்ட்பினுக்கு த்ரோ பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின், நார்மலா யாரும் நம்ம கிட்ட அதை இன்சிஸ்ட் பண்ணாம இருக்கும்போது ஒரு டைம் இல்ல பல டைம் நம்ம எக்ஸாக்டா த்ரோ பண்ணிருப்போம். அதுவும் ஒரே இடத்துல வந்து கூட கிடையாது. ரூம்ல இருக்க எல்லா கார்னர்ல இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் சரியா த்ரோ பண்ணிருப்போம். ஆனா அதே சமயத்துல அந்த ரூம்ல எங்களோட நண்பர் ஒருத்தர் எங்க இந்த வேஸ்ட் எடுத்து அந்த டஸ்ட்பினுக்கு த்ரோ பண்றா பாப்போம் அப்படின்னு நம்மளை சேலஞ்ச் பண்றாரு. அப்ப நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 3 டைம் 4 டைம் 5 டைம் பிராக்டிஸ் இல்லாம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்மளால த்ரோ பண்ணவே முடியாது. ஏன்? எதனால? நம்ம ஏதாவது திங்க் பண்ணிருக்கோமா? இது எல்லாமே நம்மளோட மூளை செய்யற வேலை. நம்மளோட பிரெயின்ல 2 விதமான பிரெயின் இருக்கு. ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின், இன்னொன்னு ரைட் ஹேண்ட் பிரெயின். லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின் எப்பவுமே என்ன பண்ணோம்னா, நம்ம இயல்பாவே நம்மளாவே செய்யற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சேஃப்னு நினைச்சுக்கிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாது. பட் இதே யாராவது சொல்றாங்க, யாராவது இன்சிஸ்ட் பண்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அதை டிஃபால்ட்டா எப்படி எடுத்துக்கோன்னா, நம்ம செய்ய போற விஷயம் வந்து தப்பு, ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதை நம்ம செய்ய விடாம பண்ணணும்னு எடுத்துக்கிட்டு நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு நம்ம அதை செய்ய முடியாத மாதிரியான கமெண்ட்ஸை கொடுக்கும். எப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி, சிலருக்கு உட்காந்து படிக்கலாம்னு நினைக்கும் போது பாத்ரூம் வர மாதிரி ஃபீல் ஆகும், தூக்கம் வரும், தலைவலிக்கும், பசிக்கும், மாதிரி கை கால்லாம் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸை நம்மளோட பாடியில் இருக்க என்டையர் ஆர்கன்ஸுக்கு பிரெயின் கொடுக்கும். ஆனா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு தளபதியோட மூவி ஏதோ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரிலீஸ் ஆகுது. காலையில ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 3 o'clock 3:30க்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். என்ன பண்ணுவோம்? அந்த அன்னைக்கு நைட் தூக்கமே வராது, அது வேற விஷயம். பட் 3 மணி ஷோக்கு 1 மணிக்கே எந்திரிச்சு தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த படத்தை பத்தின ரிவ்யூக்களை பேச ஆரம்பிச்சு. இதே டெய்லி ஒரு 5 or 6 o'clock எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு தோணுது. இல்ல ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டோம். நம்ம அதை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். பட் இமீடியட் அட்டெம்ப்ட்ல அது முடியாது. ஏன்னா சினிமாக்கு போறதுங்கிறது நம்மளா எடுக்கிற டிசிஷன், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம். ஸோ மைண்ட் அதுக்கு என்கரேஜ் பண்ணும். இதே ஜிம்முக்கு போகணுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து வெளியே இருந்து நம்ம கிரகிச்சிருப்போம். ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருப்போம், ஒரு நம்மளே நம்மளை கண்ணாடியில் பார்த்துருப்போம், ரொம்ப குண்டா இருந்திருப்போம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட் ஆகணும் ஒரு ஆசை வந்திருக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு லெக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை ட்ரை பண்ணணும்னு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு நம்ம மூளை நம்மளை ட்ரை பண்ண விடாம நிறைய இடையூறுகள் கொடுக்கும். பட் நம்ம அந்த விஷயத்தை பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். பட் இமீடியட்டா பண்ண முடியாது. நிறைய பிராக்டிஸ் வேணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 6 வயசு, ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுது. ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண உடனே காலையில 7 மணிக்கோ 8 மணி வரைக்கும் தூங்க விடாம ஒரு 6 o'clock எழுப்பி ஒரு half an hour, ஒரு 15 minutes, ஒரு 45 minutes சும்மா பேசிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, இது பண்ணா ஃபிட்டா இருக்கலாம், இது பண்ணா நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு நம்ம சொல்லி தரும்போது டெய்லி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம், மாசம், வருஷம் கஷ்டமா இருக்கும். வருஷம்லாம் இல்ல, குழந்தைகள் வந்து கிராஸ்பிங் பவர் அதிகம். ஸோ ஒரு 2-3 மாசம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு டிஃபால்ட்டாவே அது பழகிடும். ஸோ என்ன ஆகும்? அவங்க வந்து பெருசாகி அவங்க லைஃப் எண்டு வரைக்குமே அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பை நேச்சராகவே அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சுன்ற மாதிரி அவங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடும். இதே வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டோம், நம்மள மாதிரி நல்லா சாப்பிட்டு ஒரு 25-30 வயசுல ஒரு 90 kg, ஒரு 100 kg வெயிட் வந்துருச்சு, பாடி லாஸ் பண்ணணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது மீன்ஸ் பிரெயின் நம்மள பண்ண விடாது. ஆனா நம்ம அதை பண்ணணும்னா, அதை ரொட்டீனை கொண்டு வரணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படணும். சம்டைம்ஸ் மோட்டிவா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப டிமோட்டிவா இருக்கும், ரொம்ப உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடும், சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அதையே ஒரு 3 months 6 months 1 yearன்னு ரெகுலரா மார்னிங் 6 o'clock நான் எந்திரிப்பேன், 5 o'clock எந்திரிப்பேன், இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், ப்ராப்பர் டயட் தான் சாப்பிடுவேன், ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துக்குவேன், ப்ராப்பரான டைம் தூங்கிடுவேன். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட சில காலங்களை கடந்துட்டோம், ஒரு 6 months 1 year கடந்துட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு பழகிடும். ஸோ நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்னா, இதை இவனா யோசிச்சு பண்றான், நம்மளோட ஓன் ஆக்டிவிட்டி நினைச்சு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லயும் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து படிச்சு முடிச்சிட்டோம், ஒரு 22 23, ஏன்னா 25 கூட வச்சுக்கோங்களேன். 25 வயசுல ஒரு வேலை கிடைக்குது. 25 வயசு வேலை கிடைச்ச உடனே ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குது. அந்த 20,000த்துல ஒரு 10% ஒரு 2,000 எடுத்து சேர்த்து வைக்கணும். அந்த ப்ராசஸ் லைஃப் எண்டு வரைக்கும் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 20,000 சேலரி, அதுல 10%, அது 30 ஆகும், அதுல 10%, 3,000, 40 ஆகும், அதுல 10%, 40,000. இந்த மாதிரி நம்ம வாங்குற சம்பளத்துல முதல் 10% சேலரியை வந்து நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓவரால் சேலரி பேக்கேஜ்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்ல உங்க டேக் ஹோம்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 10% வந்து நீங்க ரெகுலரா தனியா எடுத்து வச்சிடணும், சேமிப்பா. அந்த மாதிரி ரெகுலரா அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல அது நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம் வரும். அந்த கட்டாயத்தின் போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்காது. அந்த கட்டாயம் எப்போ வரும்? நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நம்மளுக்கு மேரேஜ் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட் வரலாம், ஒய்ஃப் கமிட்மெண்ட் வரலாம், நம்ம கல்யாண செலவு வரலாம், நல்லது கெட்டது வரலாம், ஒய்ஃபுக்கு பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் காசு தேவைப்படலாம், குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்காக காசு தேவைப்படலாம். அந்த மாதிரி டைம்ல நம்ம இமீடியட்டா ஒரு பணத்தை சேர்த்தணும், இமீடியட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இமீடியட்டா நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணுங்கும் போது அந்த இடத்துல நம்மகிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்காது, நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்களை நம்ம பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை இல்லாம இன்னும் பல பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அது ஒரு எமோஷனல், அது நம்மளோட ஹேபிட். காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றது எப்படி ஹேபிட்டோ பண்ணி தானே ஆகணும். பிரஷ் பண்ணாம நம்மளால சாப்பிட முடியுமா? டென்டல் ஹைஜீன் இல்லாம ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். சாப்பிட்ற ஃபுட்டு கூட அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஹேபிட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்தினாலே ஒழிய நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. டார்கெட்டுங்க ஃபினான்ஷியல் டார்கெட், ஃபினான்ஷியல் வெல்னஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு படிச்சு முடிச்சு ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ ஏதோ ஒரு கம்பெனில நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். அது கட்டாயம். ஈவன் நீங்க பிசினஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்னதாக பாட்ட காசு வாங்குறீங்க, இல்லை தவிர ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கான அந்த நேரத்தை நீங்க செலவிட்டு தான் ஆகணும். அதுக்கான அந்த உழைப்பை நீங்க போட்டு தான் ஆகணும். ஸோ இமீடியட்டாலாம் மாற முடியாது இல்லையா? நம்ம வாழ்றதுக்கு பணம் தேவை, பணத்துக்கு வேலையோ தொழிலோ ஏதோ ஒரு வருமானம் தேவை. ஸோ அந்த வருமானத்தை நம்ம கண்டிப்பா ஈட்டுறதுக்காக வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எப்போ அந்த நம்மளோட வருமானத்துக்காக நம்ம வேலையோ தொழிலையோ ஆரம்பிக்கிறோமோ அந்த டே 1ல இருந்தே, அந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நம்மளோட சேமிப்பையும் ஆரம்பிச்சிடணும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, பிலோ 50,000 சேலரி வாங்குறவங்க மினிமம் ஒரு 2,500 ரூபா ஒரு மாசத்துக்கு. எபோ 50,000 சேலரி வாங்குறவங்க மினிமம் ஒரு 5,000 ரூபா மாசத்துக்கு. அதுக்கு மேல எவ்வளவு வேணா பண்ணலாம். பட் மினிமம் நீங்க அதை சேவ் பண்ணுங்க. நான் ஏன் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை சொல்றேன் அப்படின்னா, நான் முன்னையே சொல்லியிருக்கேன், நம்மளோட நோக்கம் ஒரு பேசிவ் இன்கம். அந்த பேசிவ் இன்கம் ஒரு நல்ல பிசினஸா நம்ம கன்வெர்ட் பண்றது. ஜஸ்ட் ஒரு பேசிவ் இன்கம், ஏதோ ஒரு இன்கம், இந்த பேங்க்ல போட்டு வட்டி வர்றது, இந்த கடன் கொடுத்து வட்டி வர்றது மாதிரி இல்லாம நம்ம ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல இருந்து நம்மளுக்கு வர வைக்க போறோம். அதுக்கு நம்ம கோல்டுலயும் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையிலையும் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வெளியே யார்ட்டையும் கடன் வாங்காம, பிஎல் போடாம, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாம நம்மளோட ஓன் ஃபண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோட மோட்டிவ். நான் இதை தான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? இனிஷியலா வேலைக்கு சேர்ந்தோன்னே 1 லட்சம் 2 லட்சம் எப்படி கிடைக்கும்? வேணாம். நம்மளுக்கு தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும். அந்த 1 லட்சத்தை நம்ம யார்கிட்டயும் கடன் வாங்கியோ இன்ஸ்டன்டாவோ எந்த ஒரு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியோ எடுக்கவே வேணாம். நம்ம ஒழுங்கா வேலை செய்யும். அந்த வேலை நம்மளுக்கு பணத்தை மட்டும் கொடுக்காது, டிசிப்ளினையும் சேர்த்து கொடுக்கும். ஸோ டே 1ல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒருத்தன் ஒரு 30,000 ரூபா சேலரி வாங்குறான், மாசம் 2,500 ரூபா சேவ் பண்றான். அப்போ 3 வருஷத்துக்கு மேல 4 மாசம், அதாவது சரியா 40 மாசத்துல அவனால 1 லட்ச ரூபா சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த 1 லட்சத்தை எடுத்து நம்ம ஆசைப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அதுல ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து மறுபடியும் அதை எப்படி சேவ் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். இது எதுக்காக, ஏன் இதை பண்ணணும், அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. மறுபடியும் இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாரும் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ உங்க கையில ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ காசு இருக்கு. உங்களுக்கு ஒரு பைக் வேணும். பட் அந்த பைக் எந்த ஒரு இஎம்ஐயும் எந்த ஒரு லோனும் இல்லாம நீங்க வாங்க போறீங்க. உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? உண்மையாவே அந்த காசு கஷ்டப்பட்டு சேர்த்தனவனுக்கு தான் அந்த வழி தெரியும். சும்மா காசு இருக்குன்னா அப்பா அம்மா கொடுத்த காசு, அதை நான் பேச வரல. ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கான், வேலைக்கு போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்து கையில ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கையில காசு வச்சிருக்காங்க. அந்த காசுல ஒரு பைக் வாங்க போறாங்க. எந்த மாதிரி எடுத்தவொன்னா ஒரு ஹை அண்ட் பைக், ஒரு KTM அந்த மாதிரி நம்ம யோசிப்போமா? ஒரு ஸ்போர்ட் பைக் யோசிப்போமா? கண்டிப்பா மாட்டோம். நான் சொல்றது 100க்கு 90 பேர் நான் சொல்றேன். அந்த 10 பேர் எக்ஸெப்ஷன். 100க்கு 90 பேர் கண்டிப்பா நம்மளோட பணத்துக்கு ஒர்த்தான விஷயத்த வாங்கணும். ஏன்னா அது நம்ம பணம், நம்ம கஷ்டப்பட்ட பணம் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ என்னென்ன நம்ம விஷயம் பார்க்கணும்? விலை கம்மியா இருக்கணும், மைலேஜ் அதிகமா இருக்கணும், நல்ல ஃபெமிலியரான கம்பெனியா இருக்கணும், சர்வீஸ் கம்மியா வரணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒரு பைக்கை சூஸ் பண்ணுவோம். ஒரு பைக்கோ ஸ்கூட்டரோ வாட் எவர் இட் இஸ் சூஸ் பண்ணி வாங்க. இதே கையில 5 பைசா இல்ல, என்கிட்ட ஒரு நல்ல வேலை இருக்கு, ஒரு அம்மா ஒரு 50,000 சேலரி, நான் ஒரு பைக் வாங்கணும், முதல் மாசத்துலேயே வாங்க போறேன், லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க. முன்னாடி கடையில எல்லா ரேஞ்சிலும் பைக் இருக்கு. 1 லட்சம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3.5 4 5 லட்சம் ரூபாய்க்கு பைக் இருக்கு. எதை சூஸ் பண்ணுவீங்க? நம்ம மைண்ட் போறது அந்த ஹை அண்ட் வெஹிக்கிள் தான், அந்த 5 லட்ச ரூபா வெஹிக்கிள் தான். ஏன்னா லோன் ஒரு டைம் தானே கிடைக்கும். இனி அடுத்த 3 வருஷத்துக்கு லோன் எடுக்க முடியாது. ஒரு டைம் வாங்குறது தானே, பெருசா வாங்கிடுவோம். அவங்க தான் லோன் தர்றாங்கல்ல, அப்புறம் என்ன? பட் நம்ம யாருமே திங்க் பண்றது இல்ல, அந்த லோனுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் லோனை விட பெருசுன்ற விஷயத்த நம்ம யாருமே திங்க் பண்றது இல்லை. எப்பவுமே கடன் வாங்கி நீங்க ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ, ஒரு விஷயத்த ஆக்குபை பண்ணும்போதோ உங்களுக்கு அது பெனிஃபிட் கிடையாது. நீங்க கடன் வாங்குற ஒரு கம்பெனிக்கோ இல்ல நீங்க கடன் வாங்குற அந்த ஒரு கடன்காரருக்கோ தான் அது சொந்தம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்கிட்ட பர்சனலா கேட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுன்றீங்க, என்கிட்ட பர்சனல் லோன் எனக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் எலிஜிபிள் இருக்கு, அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா என்னோட சஜஷன், பர்சனல் லோனே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாலும் ஏதோ ஒரு அவசர ஆதாரத்துக்கு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கவே கூடாது. அது கிரைம். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கடன்ல இருந்து லாபத்தை கொண்டு வர முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஆனா அந்த லாபம் உங்களுடையது கிடையாது, அந்த லெண்டருடைய. உங்களுக்கு வர்றது ஒரு சாதாரண புரோக்கரேஜ் மட்டும் தான் வரும். சோ நீங்க அவருக்காக வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சோ ஒரு கம்பெனிலயோ வேலை செஞ்சு அது போக கடனை வாங்கி அந்த கடன்காரனுக்காகவும் வேலை செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா வேலை செஞ்சு 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 ஒரு வேலைக்காரனாவே செத்துருவோம். சோ மக்களே, இனி அந்த பரிதாப நிலை நமக்கு வேணாம். நான் சொன்ன மாதிரி மாசம் ஒரு 2,500 ரூபாயை தயவு செய்து உங்கள் மாதாந்திர சேலரியிலிருந்து எடுத்து வையுங்கள். கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், கண்டிப்பா கட்டாயம் தான், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். எவனோ ஒருத்தர் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட வீட்டு பிள்ளையான வச்சு, உங்களோட ஒரு நெருங்கிய நண்பனா, உங்களோட நெருங்கிய வெல்விஷரா சொல்றேன்னு நினைச்சு கண்டிப்பா இதை பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள்ல எப்படி சேர்த்து வைக்கிறது நான் சொல்லிட்டேன். அதை சேர்த்து வச்ச பணத்தை எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்றது, ரீஇன்வெஸ்ட் பண்ண
வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து மறுபடியும் எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, இது எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணணும், இதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த காணொலிகளில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். நிறைய படிப்போம், நிறைய கற்றுப்போம், நிறைய பேசுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க பாருங்க. இது ஒரு டியூவல் ப்ராசஸ் தான். எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி டே, குட் டே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணி அதை பார்க்க வற்புறுத்துங்க. மேலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.